திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வசந்த உற்சவத்தின் 5வது நாள் அன்று அண்ணாமலையார் மலர்களால் ஆன உடையும் கிரீடமும் தரித்துக் கொண்டு நிர்மாலை தரிசனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அச்சமயம் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு மை இருளில் சிவபெருமான் தனது தியானத்தை கலைத்த மன்மதனை இருளில் தேடும் ஐதீக விழாவானது கொண்டாடப்பட்டது. அதாவது அண்ணாமலையார் மன்மதனை இருளில் தேடிய போது எலால் கொம்பு என்று அழைக்கப்படுகின்ற 6 நீளமான கொம்பில் வட்ட வடிவில் எலால் தீபந்த ஒளியில் அண்ணாமலையார் ஆனந்த நடனமாடி காட்சியளித்து மன்மதனை தேடினார். இந்த நிகழ்வை ஒளிவு உற்சவம் என்பார்கள். இந்நிகழ்வானது மகிழ மரத்தின் பின்புறம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு தீப ஆராதனை நடைபெற்று பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளினார். அச்சமயம் பாவை பொம்மையானது அண்ணாமலையாருக்கு பூ போடும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்பொழுது சுவாமிக்கு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இருளில் மன்மதனை தேடிய அண்ணாமலையார் அருண யோகேஸ்வரர் மண்டபம் முன்பு எழுந்தருளி சுவாமிக்கு ஒடல் வாத்திய குழுவினர் பக்தி இசை வாசித்த நிலையில் பிரம்மாண்டமான வான வேடிக்கை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆனந்த நடனமாடி வந்த அண்ணாமலையார் தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.